ஒரு நம்பரை 5ஆல் பெருக்கணும் அப்படின்னா அதை நம்ம என்ன செய்யலாம் அப்படின்னா 10ஆல் பெருக்கி 2ஆல் வகுத்துடலாம். ஏன் அப்படின்னா 10/2 ஈக்குவல் டைம்ஸ். அப்போ எந்த ஒரு நம்பரையும் 5ஆல் பெருக்கணும் அப்படின்னா 10ஆல் பெருக்கி 2ஆல் வகுத்துடலாம். இப்போ உதாரணத்துக்கு ஒரு நம்பர் பாருங்களேன், 24 எடுத்துக்கலாம். இப்போ 24 × 5, 24 × 5 பெருக்கிறதுக்கு பதிலாக அந்த 24 10ஆல் பெருக்கி 2ஆல் வகுத்துடலாம். எந்த ஒரு நம்பரையும் 10ஆல் பெருக்கிறது ஒன்றும் பெரிய விஷயம் இல்லை. அந்த நம்பர் கூட ஒரு 0 சேர்த்துடலாம். /2 240 2ஆல் வகுக்கணும். 2ஆல் வகுக்கிறதும் பெரிய விஷயம் ஒன்றும் கிடையாது. அதில் பாதி 240, 200ல் பாதி 100, 40ல் பாதி 20. அப்போ 24 × 5 = 120. இன்னொரு எடுத்துக்காட்டு பாருங்கள், 45. 45 × 5 என்ன சொன்னோம்? 45 10ஆல் பெருக்கி 2ஆல் வகுத்துடலாம். இப்போ 45 10 பெருக்கினா 450/2. 450ல் பாதி 400ல் பாதி 200, 50ல் பாதி 25. அப்போ 45 5ஆல் பெருக்கினா 225. இப்போ பாருங்கள், 64. 64 × 5 என்ன சொன்னோம்? 64 5ஆல் பெருக்கிறதுக்கு போல் 64 10ஆல் பெருக்கிட்டு அது 2ஆல் வகுத்துடலாம். 64 10ஆல் பெருக்கினா 640/2. 640 2ஆல் வகுத்தோம்னா 600ல் பாதி 300, 40ல் பாதி 20. அப்போ 64 × 5 = 320. இன்னொரு எடுத்துக்காட்டு பார்க்கலாமா? பாருங்கள், 29 × 5. 29 10ஆல் பெருக்குன்னா 290/2. 290 2ஆல் வகுக்கணும். 200ல் பாதி 100, 90ல் பாதி 45. அப்போ 29 5ஆல் பெருக்குன்னா 145. 3 டிஜிட் நம்பர். ஒரு 325 எடுத்துக்கலாம். 325 5ஆல் பெருக்க போகிறோம். அப்போ 325 5ஆல் பெருக்கிறதுக்கு அந்த 325 10ஆல் பெருக்கிறோம், அதில் பாதி. இப்போ 3250 வந்துடுது. இதில் பாதி 3000ல் பாதி 1500, 200ல் பாதி 100, 50ல் பாதி 25. அப்போ 1625. இந்த மாதிரி நிறையா கணக்கில் எடுத்து ப்ராக்டிஸ் பண்ணி பாருங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.